ஹாய் ஹோம் மேக்கர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஸ்பீக். நாம் செய்கிற சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்கேஸ் அதில் உப்போ காரமோ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அச்சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோமே வீணாயிடுச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அதையும் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் நம்ம இந்த உப்பையும் காரத்தையும் ஈஸியாக சரி பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார். வெஜிடேரியன் டிஷ்லேயே ஒரு ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் டச் இருக்கிறது இந்த சாம்பாருக்கு தான். இதில் நாம் என்ன தப்பு பண்ணாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் உப்போ காரமோ அதிகமாகிடுச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கர்டு தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்போட அளவை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொத்த சாம்பாரோட டேஸ்ட்டையுமே நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி அதை பாலில் கரைச்சிட்டு அதை நீங்கள் குழம்புல ஊற்றிடலாம். அப்படி இல்லைன்னா சோளமாவும் அதே மாதிரி நீங்கள் பாலில் கரைச்சிட்டு குழம்புல ஊற்றலாம். உப்பை உங்களுக்கு சரி பண்ணிடும். இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வத்த குழம்புல ஸ்டார்ட் பண்ணி மீன் குழம்பு வரைக்கும் எல்லா வகையான குழம்புக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மீன் குழம்பு, இறால் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் டிஷ்ஷில் ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் பால் சேர்க்கக்கூடாது. ஸோ பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியில் கரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். சாம்பார் அண்ட் குழம்புல உப்பு காரத்தை குறைக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை எண்ணெயில் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார்லேயோ குழம்புலையோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு காரத்தை கம்மி பண்ணும். அதுவே நீங்கள் தக்காளியை அரைச்சி அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி நீங்கள் குழம்புலையோ சாம்பார்லேயோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உப்பு காரத்தையும் கம்மி பண்ணும். தக்காளி மாதிரியே உப்பு காரத்துக்கு நீங்கள் உருளைக்கிழங்க கூட சாம்பார்லேயோ குழம்புலையோ நறுக்கி போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொரியலை பொறுத்த வரைக்கும் உப்பில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ இதில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் தேங்காய் துருவலை பொரியலில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை நீங்கள் பொரியலில் ஆட் பண்ணாலும் உப்பு உங்களுக்கு நல்லா எடுத்துரும். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், வெண்டைக்காய், கத்திரிக்காய், கோவக்காய் இந்த மாதிரி எல்லா விதமான பொரியலுக்குமே சூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு, குருமா அண்ட் கிரேவி லைக் பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் உங்களுக்கு காரம் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம், சூடான பால் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வெண்ணெய் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் உப்புலாம் மட்டுப்படும். அடுத்து ரசமில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா 1 டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் சீரகம், மிளகை இடித்து போட்டு அந்த தண்ணியை ரசத்தில் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு இறக்கிடுங்க. உப்பு குறையிறது மட்டும் இல்லாமல் ரசமே டேஸ்ட்டாக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடியில் உப்போ காரமோ அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த பொடியுடைய ப்ரைமரி இன்க்ரீடியண்ட், அதாவது பொட்டுக்கடலையோ உளுத்தம்பருப்போ ஏதோ ஒரு பொடி தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த பொட்டுக்கடலை உளுத்தம்பருப்பை நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பொடியில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உப்பு காரம் எதுவாக இருந்தாலும் குறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பிரியாணியில் காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை வெண்ணெயிலையோ இல்லை நெய்லையோ நல்லா வதக்கிட்டு அதை பிரியாணியில் நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். காரம் குறைஞ்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.